Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மண்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப ஈஸி அண்ட் கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான். உங்ககிட்ட கேபேஜ் அண்ட் ஒரு 5 to 10 minutes டைம் இருந்தால் நீங்கள் இதை ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு 1/4 kg அளவுக்கு கேபேஜ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 பச்சை மிளகா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் புதினா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அண்ட் 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேபேஜ் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் பத்தலைன்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணால் தான் இது சுடக்குள்ள நல்ல கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தான் நான் ஆட் பண்ணேன். இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பால் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த குட்டி குட்டி பால்ஸ் வந்துட்டு எண்ணெயில் போட்டுருங்க. ஹீட் வந்துட்டு மீடியமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் தீஞ்சிடும். போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. இது ஒரு 2 minutes அப்படியே டீப் ஃப்ரை ஆகட்டும். 2 minutes நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆயிலில் இதை நம்ம இன்னொரு சைடு நல்லா ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 2 minutes நம்ம நல்லா இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேலே கோல்டன் கலர் ஆகிருக்கு அண்ட் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது இப்போ ஆயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.